நமது அடிப்படையே என்னென்னா, பாலியல் உறவில் வந்து நாம் யாருக்கும் உண்மையாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் நமக்கான அடிப்படை. மனித உயிர்களுக்கான அடிப்படையே அப்படி தான். யாருக்கும் உண்மையாக இருக்கக்கூடாது. நமக்கு தான் நம்ம உண்மையாக இருக்கணும். நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம உண்மையாக இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு தான் நம்ம உண்மையாக இருக்கணும். நமக்கு பிடிச்சதுனால அவங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோம். அதுதான் வந்து நமக்கு பிடிக்கலைன்னா நமக்கு உண்மையாக இருக்க மாட்டோம். அல்லது பிடிச்சிருந்தா கூட ஏதோ ஒரு டைமில் நம்ம தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அப்படி தப்பு பண்ணுறதுனால வந்து தப்பு பண்ணுறது கூட ஒரு ஏமாற்றங்களை தாங்கிக்கிற ஒரு மனப்பான்மை வந்து தப்பு பண்ணுறவங்களுக்கு இருக்கும். ஆனால் தப்பே பண்ணாமல் உண்மையாகவே இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாது. ஒருவேளை வந்து யாருக்காக இவங்க வந்து உண்மையாக இருக்காங்களோ, தப்பே பண்ணாமல் உண்மையாக இருக்காங்களோ, அவங்களே ஒரு தப்பு பண்ணும்போது இவங்களால தாங்கிக்க முடியாது. என்னடா நம்ம இந்த அளவுக்கு உண்மையாக இருந்தோம். அதனால் வந்து இவங்க யாருக்காக உண்மையாக இருந்தாங்களோ, தப்பே பண்ணாமல் வாழ்நாள் முழுதும், அப்போ அவங்க ஒரு தப்பு பண்ணும்போது இவங்க அதை தாங்கிக்கணும். அப்படின்னா இவங்களும் எப்போ ஒரு வாட்டி தப்பு பண்ணியிருக்கணும். அதுக்காக எப்போதும் தப்பு பண்ணுறதுக்கு இங்கே அனுமதி இருக்குது. ஏன்னா தப்பு பண்ணுறது அவ்வளோ பாலியல் உறவில் வந்து தப்பு பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. ஆபத்தான வேலையும் கூட. நீங்கள் ஒரு ஆண் வந்து இன்னொரு பெண்ணோட தப்பு பண்ணுறான் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு கணவன் இருக்கலாம். அது மாதிரி ஒரு பெண் வந்து இன்னொரு ஆணோட தப்பு பண்ணுறான்னா அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பெண் வந்து இன்னொரு ஆணோட தப்பு பண்ணுறான்னா அந்த ஆணுக்கு ஒரு மனைவி இருக்கலாம். அதனால் தப்பு பண்ணுறது வந்து அது யாருக்கும் தெரியாமல் தப்பு பண்ணணும். அது ஆபத்தானது கூட. அதனால் அதையும் மீறி தப்பு பண்ணுறதுல ஒரு த்ரில் கூட இருக்கும். ஆனால் அந்த த்ரில் வந்து எப்போவாது ஒரு வாட்டி இருந்தால் தான் அது த்ரில்லாக இருக்கும். தெரியாமல் அது த்ரில்லிங், அந்த எக்ஸ்பீரியன்ஸு, அந்த அனுபவம், அது வந்து எப்போது அதுக்கு ஒரு குறைந்த சதவீதம் தான் முக்கியத்துவம் இருக்குது. அது மாதிரி நம்ம வந்து உண்மையாகவே ஒருத்தருக்கு இருக்கிறோம் அப்படின்னா, அப்படி நம்ம யாருக்காக உண்மையாக இருக்கிறோமோ அவங்க வந்து நமக்கு உண்மையாக இல்லாத போது, அல்லது எப்போவோ ஒரு வாட்டி அவங்க தப்பு பண்ணுறாங்க. ஒரு மனைவி வந்து ஒரு கணவனுக்கு உண்மையாகவே இருக்கிறா, ஆனால் அந்த கணவன் வந்து எப்போது ஒரு வாட்டி தப்பு பண்ணுறான். அப்படிங்கும்போது அவளுக்கு அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாது. ரொம்ப கவலையாக இருக்கும், சோகமாக இருக்கும். அப்போ அதை தாங்கிக்கணுன்னா இவளும் எப்போவாவது தப்பு பண்ணிருக்கணும். தப்பு பண்ணுறது தான் மனித இயல்போட அடிப்படை. நம்ம பிடிச்சவங்களுக்காக நம்ம உண்மையாக இருக்கிறோம். நமக்காக நமக்கு உண்மையாக இருக்கணும். நமக்கு பிடிச்சவங்க அப்படிங்கிறதுனால, நமக்கு பிடிச்சிருக்கு ஒருத்தர் அப்படிங்கிறதுனால அவங்களுக்காக நம்ம உண்மையாக இருக்க முயற்சி செய்கிறோம். அதனால் வந்து தப்பு பண்ணுறது தான் வந்து மனித உயிர்களோட இயல்பு. யாருக்கும் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உயிர்களோட இயல்பு இல்லைன்னு தப்பு பண்ணுறது தான் அடிப்படையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு ஏமாற்றத்தை தாங்கிக்கிற மனப்பான்மை யாருக்கு இருக்குன்னா, தப்பு பண்ணுறதை ஏற்றுக்கணும். எப்போவாவது தப்பு பண்ணியிருக்கணும். அப்போ தப்பு பண்ணுறதை ஏற்றுக்கணும். ஒருத்தருக்கு உண்மையாகவே இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஒரு உண்மையாகவே இருக்கிறதுக்கு ஒரு 98% நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு 2% தப்பு பண்ணணும். அப்படிங்கும்போது இந்த உண்மையாகவே இருக்கும்போது ஏற்படுகிற ஏமாற்றங்களை இது தாங்கிக்கிறதுக்கான சக்தியை எது கொடுக்கும் அப்படின்னா, தப்பு பண்ணுற அந்த அனுபவம் தான் கொடுக்கும். நீங்கள் தப்பு பண்ணுறீங்கள, அந்த தப்பு பண்ணுறதை ஏற்றுக்கிறீங்க பாருங்கள். தப்பு பண்ணுறதும் மனித இயல்பு தான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் எப்போவாவது ஒரு வாட்டி தப்பு பண்ணுவீங்க. அப்படிங்கும்போது அந்த தப்பு பண்ணுற அந்த அனுபவம் தான் நீங்கள் ஒருத்தருக்கு உண்மையாகவே இருக்கும்போது அவங்க உங்களுக்கு உண்மையாக இல்லாமல் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஏமாற்றத்தை, அந்த சோகத்தை அல்லது அந்த கவலையை தாங்கிக்கிற சக்தி உங்களுக்கு எதன் மூலமாக கிடைக்குன்னா, எப்போவாது நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு தப்பு பண்ணுற பழக்கம் உங்களுக்கு இருந்திருக்கணும். அது தப்பு பண்ணுற பழக்கம் இருந்தால் தான் உங்களுக்கு ஏமாற்றங்களை தாங்கிக் கொள்கிற ஒரு மனதுக்கான அந்த பலம் வந்து உறுதி என்பது மனதுக்கு கிடைக்கும். தப்பே பண்ணாமல் ஒருத்தருக்கு முழுக்க உண்மையாகவே இருந்தீங்கன்னா உங்களால் ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாது.